பாரதிய ஜனதாவுடைய செயல் திட்டம் என்ன? அண்ணா எதிர்ப்பு. பாரதிய ஜனதாவுடைய செயல் திட்டங்கள்ல எது முதன்மையா இருக்குது? திராவிட கட்சிகளை அழித்தொழிக்கிறது, கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படிங்கிறது. இப்ப அதே அரசியல பேசினா அப்புறம் பி டீம் சொல்லாம எப்படி சொல்ல முடியும்? இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா, திமுகவை எதிர்ப்பவர்கள் அனைவரும் பாஜகவின் பி டீம் என கூறிய திருமாவளவனுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். இதுக்கு முன்னாடி கமல் அரசியலுக்கு வரும்போது அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஆனா தற்போது கமல் திமுக கூட்டணி தான் இருக்காரு. ஒவ்வொரு முறையும் ஒருத்தர் இந்த மாதிரி பிஜேபியோட பி டீம்னு பாக்குறீங்க. அவங்க பேசக்கூடிய வலதுசாரி அரசியலுக்கு துணை போகக்கூடிய வகையில செயல்படும் போது இந்த விமர்சனம் வருது. இது திமுகவை எதிர்க்கிறதுனால மட்டும் கிடையாது. திமுகவை எதிர்க்கிறதுனால மட்டும் இல்ல. பாரதிய ஜனதாவுடைய செயல் திட்டம் என்ன? பெரியார் எதிர்ப்பு. பாரதிய ஜனதாவுடைய செயல் திட்டம் என்ன? அண்ணா எதிர்ப்பு. பாரதிய ஜனதாவுடைய செயல் திட்டங்கள்ல எது முதன்மையா இருக்குது? திராவிட கட்சிகளை அழித்தொழிக்கிறது, கழகங்கள் இல்லாத தமிழகம் அப்படிங்கிறது. இப்ப அதே அரசியல பேசினா அப்புறம் பி டீம் சொல்லாம எப்படி சொல்ல முடியும்? இது வெறும் திமுக எதிர்ப்பு கிடையாது. சமூக நீதி அரசியலுக்கு எதிரான அரசியலை பிஜேபி பேசுது. அதே அரசியல மற்ற வேற பேர்ல வேற வடிவத்துல பேசுறாங்கன்னா அது நம்ம எப்படி பாக்குறது அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுல இருந்து வர்றதுதான். இப்ப கமல்ஹாசன் திமுகவோட வந்திருக்கிறாருன்னா அப்ப அவரு தொடக்கத்துல பேசின அரசியல் இப்போது பேசுற அரசியல்ல ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் நடந்திருக்கு, ஒரு மாற்றம் நடந்திருக்கு. அவர் இப்ப சமூக நீதி அரசியலுக்கு ஆபத்துங்கிறத உணர்ந்திருக்கலாம். அதனால முரண்பாடு இருந்தாலும் கூட முரண்பாடு உள்ள கட்சிகளோடு பயணிக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கலாம். பிஜேபி எதிர்ப்பு, வலதுசாரி அரசியல் எதிர்ப்பு மிக முக்கியமானது. நாம மையவாதம் பேசி நடுநிலையை நின்றுட்டு இருக்க முடியாது. ஏதாவது ஒரு சார்பு எடுத்துதான் நம்ம அரசியல் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்படிங்கிற ஒரு சேஞ்ச் அவருக்குள்ள ஒரு மாற்றம், பரிணாம மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அப்படிதான் அதை நான் பார்க்கிறேன். மாற்று வடிவில் பேசக்கூடியவர்கள் பி டீம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சென்னை. நான் கேட்கிறேன், நீங்க எல்லாருக்கும் ஜீரோ டீம். ஹூ இஸ் திருமாவளவன்? இந்துக்களை ஒரு சமுதாயத்தில் இருக்கின்ற ஆண்களை நீ டையை கட்டிக்குவான், ஷூ போட்டுக்குவான், பேண்ட் சட்டை போடுவான். ஆனா இவனுக்கு சரக்கு இல்ல, மிடுக்கு இல்ல. அதனால உங்க வீட்டு பெண்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி எங்கள்கிட்ட இதெல்லாம் எதுவுமே என் வார்த்தை இல்லை. அத்தனையும் திருமாவளவன் பேசினது எங்கிட்ட காட் வீடியோ எவிடன்ஸ். 10 மாசம் படுத்து கிடந்தாலும் தொடச்சுக்கிட்டு வாங்கன்னு கூப்பிடுறவங்கன்னு இந்து சமுதாயத்தை எல்லாரையும் இழிவா பேசின இந்த தீய சக்தி திருமாவளவனை சொல்றேன்னா, கபர்தார். அதிகமா பேசினால் எதிர்விளைவு அதிகமா இருக்கும்னு இந்த தீய சக்தி திருமாவளவனை சரக்கு மிடுக்கு பேச்ச ஆபாச நபரை வன்மையா கண்டிக்கிறேன். யார் பேசினது இங்க பாருங்க, யாரு வேணா சொல்லட்டும். 42 ஆண்டு கால இந்து முன்னணியின் சரித்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளவுதான். இதுக்குள்ளெல்லாம் நான் போக விரும்பல. என்ன யார் வேணா என்ன வேணா பேசட்டும், அதை பத்தி எனக்கு தெரியாது. அது இந்து முன்னணி வந்த பாதை. ராமகோபாலன் என்கின்ற மிக பெரும் தியாக சுடர், அவர் எந்தெந்த பாதையெல்லாம் ஃபைட் பண்ணி வந்தார் அப்படிங்கறத சொல்லியிருக்கு. அவ்வளவுதான்.